ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் மதுரை முகல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்னோட வெயிட் லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நான் 3 மந்த்ஸில் 8 கேஜிஸ் வந்து லாஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்ட்டு நிறைய வீடியோஸில் வந்து என்னோட டயட் பிளான், ஃபுட் டைமிங்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீ வேணும்னா போய் பார்க்கலாம். நான் ஃபேஸ் காமிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக வந்து 3 மாதத்திற்கு முன் 3 மாதத்திற்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 8 கேஜிஸ் கம்மியானதை கண்டிப்பாக இமேஜாக வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். பட் இப்போ ஃபேஸ்லாம் காமிக்கிறது இல்லை அப்படிங்கிறனால அட்லீஸ்ட் நான் வெயிட் ஸ்கேலில் நின்னப்போ காமிச்ச அந்த வெயிட்டை வந்து இமேஜஸ் தான் வந்து எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அந்த இமேஜஸ் தான் வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ண போகிறேன். ப்ளஸ் என்னோட ஐடியல் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 62 to 68 தான் வந்து என்னோட ஐடியல் வெயிட்டு. மேரேஜ் டைமில், அதாவது காலேஜ்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது என்னோட வெயிட் வந்து 50ஸில் தான் இருந்தது. 56, 57 இந்த ரேஞ்சில் தான் வந்து இருந்தது. ஈவன் 60 கூட நான் டச் பண்ணதில்லை. ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 60க்கு மேலேயே என்னோட வெயிட் வந்து வந்துடுச்சு. பட் ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸில் தான் பார்த்தீங்கன்னா என்னோட வெயிட் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆனதுக்கே காரணம். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சிக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுனால. நார்மலாக ப்ரெக்னென்சி ட்ரீட்மெண்ட்னா இன்ஜெக்ஷன் இருக்கும், ஃபோலிக் ஆசிட், விட்டமின் டேப்லெட் இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்க்ரீஸ் ஆன வெயிட் தான் வந்து இப்போ பார்த்துட்ருக்கீங்க. லாஸ்ட்டாக 2017 ஏப்ரல் 1 எடுத்த ஒரு மாலில் எடுத்த வெயிட் செக் பண்ணப்போ எடுத்த ஒரு ஃபோட்டோ இது. ஸோ இதில் வந்து 65.8 இருந்தேன். அப்போயே நான் என்னடா வெயிட் போட்டேனே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா 50ஸ்லேருந்து 60s ஆனதுக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2020 கரெக்டாக ஏப்ரல் 1 அன்னைக்கு நான் வெயிட் செக் பண்ணேன். நானே ஷாக் ஆகுற அளவுக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டேன். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 79.25, கிட்டத்தட்ட 3 வருஷத்தில், கரெக்டாக 3 வருஷத்தில் 13 கிலோ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து 10 கிலோ 15 கிலோன்னு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 10 கிலோ இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவுக்கு வந்தேன். அதுவும் இல்லாமல் என்னை யாருமே வந்து குண்டா இருக்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன். நான் அதை கன்சிடரே பண்ண மாட்டேன். பட் எங்கள் அம்மா சொன்னால் மட்டும்தான் வந்து நான் ஓகே நான் உண்மையாகவே குண்டாயிட்டம் போலங்கிற ஃபீல் வந்து எனக்கு எப்போவுமே அப்போ தான் வரும். ஸோ நான் வந்து 79 ரீச் ஆகிட்டேன்னு எங்கள் அம்மா கிட்ட ஷேர் பண்ணும்போது தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, ஆமாம்மா இப்போ ரீசெண்டாக வந்து நீ வெயிட் போட்ட அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ தான் வந்து எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணுன்னு எனக்கு ஐடியாவே வந்தது. ஸோ அதனால தான் வந்து லாஸ்ட்டாக 3-4 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா நான் கண்டினியூஸாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னோட வெயிட் அந்த ஐடியல் ரேஞ்சுக்குள்ளே வரணுங்கிறது தான் வந்து என்னோட கோல். எப்போவுமே நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கோலை ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் கோல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு கிலோ கம்மி பண்ணால் உங்களோட கோல் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்ததுன்னா நீங்கள் எப்போவுமே வந்து உங்களோட கோலை வந்து டச் பண்ணவே முடியாது. ஸோ ஒன்ஸ் ஒரு கோலை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அப்படி தான் வந்து வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 மந்த்ஸ்லேயே 5 கிலோ அளவுக்கு கம்மி பண்ணிட்டேன். ஸோ அந்த 2 மந்த்ஸ் நான் வந்து 3 விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஹோட்டல் சாப்பாடு கம்ப்ளீட்டாக சாப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் டின்னரோட டைம் பார்த்தீங்கன்னா 7:30லேருந்து 8:30க்குள்ளேயே சாப்பிட்ருவேன். 8:30க்கு அப்புறம் வந்து நான் எதுவுமே சாப்பிட்றது கிடையாது. அதாவது தண்ணி தவிர வேறு எதுவும் சாப்பிட்றது கிடையாது. இதை மட்டும் தான் நான் 2 மாதம் ஃபாலோ பண்ணேன். 2 மாதத்துலேயே எனக்கு 5 கிலோ குறைஞ்சி. ஸோ நான் இப்போ வரைக்குமே வாக்கிங்கும் பண்ணலை, எக்ஸசைஸும் பண்ணலை, யோகாவும் பண்ணல, எதுவுமே பண்ணல. இப்படி எதுவுமே பண்ணாமல் தான் எனக்கு வந்து 3 மாதத்தில் 8 கிலோ அளவுக்கு கம்மியாச்சு. இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 3 மாதத்தில் 13 கிலோ வரைக்கும் கூட கம்மியாகலாம். ஸோ நான் இதை பற்றி டீட்டெயிலான என்னோட டயட் பிளான், நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன், எந்த டைமிங்கில் சாப்பிட்டேன், என்ன மாதிரி என்னோட பிரேக்ஃபாஸ்ட் இருந்தது, இதை பற்றி நான் கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அது பார்க்கலன்னா இந்த வீடியோவுக்கு கீழே வந்து லிங்க் இருக்கும், நீங்கள் வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதான் வந்து நான் 2 மாதம் ஃபாலோ பண்ணது. 3வது மாதம் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட சாப்பாடோட பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, அந்த ஸ்நாக்ஸோட டைமிங் எல்லாமே சேஞ்ச் பண்ணேன். ஸோ டைமிங்னு வரும்போது நான் ஃபாலோ பண்ணது ஃப்ராங்காக சொல்ல போனோம்னா இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் தான் நான் ஃபாலோ பண்ணேன். ரொம்ப சிம்பிளான இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் தான். 12:12 தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது. அதாவது காலையில் 8:30க்கு வந்து சாப்பிட ஆரம்பிப்பேன். நைட்டு 8:30க்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிருவேன். மார்னிங் 8:30க்கு முன்னாடி எதுவுமே சாப்பிட்றது கிடையாது. அதே மாதிரி நைட்டு 8:30க்கு பின்னாடி எதுவுமே சாப்பிட்றது கிடையாது. ஸோ இதுதான் வந்து நான் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணது. ஸோ அப்படி ஃபாலோ பண்ணப்போ எனக்கு 3 மாதத்துலேயே 8 கிலோ அளவுக்கு கம்மியாயிடுச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ரீச் ஆகுறதுக்கு எந்த விதமான பெரிய அளவில் நான் எதுவுமே எஃபர்ட் போடலைன்னு தான் சொல்லணும். உடல் எடையை நீங்கள் குறைக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு குறைக்கிற ஒரு 6லேருந்து ஒரு 8 கிலோ வரைக்கும் என்னன்னா உங்கள் உடம்புல இருக்க ஃபேட்டு, எக்ஸ்ட்ரா கழிவு, அந்த டாக்ஸின்ஸ் இதுதான் வந்து வெயிட் கம்மியாகிறதுனால நமக்கு வெயிட் கம்மியான மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம் அப்போ நம்ம பெரிய அளவில் எக்ஸசைஸ் இந்த மாதிரி எதுவுமே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் உங்களுக்கு ஓரளவு வெயிட்டு
கம்மி ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நீங்கள் வாக்கிங் எக்ஸசைஸ் யோகா அந்த மாதிரி பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஏன்னா ஃபஸ்ட்டு கம்மி பண்ணுற வெயிட் வந்து ஃபேட் லாஸ் தான், செகண்ட் தான் வந்து மசில் லாஸ் ஆகும். இப்போது நான் காமிச்ச வீடியோஸ் ஃபோட்டோஸ்லேருந்தே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் 4th மந்த் பார்த்தீங்கன்னா 79 கேஜி இருக்கேன். 7th மந்த் பார்த்தீங்க அப்படின்னா 71 கேஜிஸ் தான் இருக்கேன். 8 கேஜிஸ் வந்து எனக்கு கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக நான் 3 மந்த்ஸ் வெயிட் லாஸில் டயட்டில் இருக்கணும். அதில் வந்து 5 கேஜிஸ் கம்மியாகணும் அப்படிங்கிறது தான் நான் ப்ரைமரி கோலாக செட் பண்ணி நான் வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் எனக்கு 3 மாதத்தில் 8 கிலோ அளவுக்கு கம்மியாக இருந்தது. ஸோ அதனால நான் 2 மந்த்ஸ் வந்து கேப் எடுத்துகிட்டு அகைன் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 5 கேஜி ஈஸியாக லாஸ் ஆயிரும். ரீசன் என்னென்னா அதெல்லாம் ஃபேட் லாஸ். அகைன் லாஸ் பண்ணணுன்னா நீங்கள் கொஞ்சமாவது எஃபர்ட் ஏதாவது வாக்கிங், பிரிஸ்கான வாக்கிங், எக்ஸசைஸ், மைல்டான எக்ஸசைஸ் இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் இனி மைல்டான ஒர்க் அவுட் தென் வாக்கிங் வந்து பண்ணி தான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ இதை தான் வந்து என்னோடய வெயிட் லாஸ் ஸ்டோரியை வந்து இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன். 2-3 வீடியோஸில் அதை பார்த்துட்டு தான் 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் வீடியோ மாதிரி அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் வந்து நான் 30 டேஸ் வெயிட் லாஸ் வீடியோ கண்டிப்பாக பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நான் 2 மந்த்ஸ் கேப் விட்டுட்டேன். 8வது மாதம் அண்ட் தென் 9வது மாதம், அதுக்கப்புறம் 10வது மாதம் தான் அகைன் வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அக்டோபர் 1 பார்த்தீங்கன்னா நான் 30 டேஸ்க்கு கம்ப்ளீட்டாக வந்து நான் என்னென்ன சாப்பிட்றேன், என்னோடய ஒர்க் அவுட் எந்த மாதிரி இருந்தது, அண்ட் தென் நான் எடுத்துக்கிற கலோரிஸ் எவ்வளோ அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலோட நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் ஒரு 30 நாளைக்கு. ஸோ யார் யார் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து ரெடியாக இருங்க. நம்ம அக்டோபரில் வந்து வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ அவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுதோ அவங்களோடலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.